ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கன்னியாகுமரி கிரிக்கெட் ராஜு. டுடே வின்னர்ஸ் கப் நடத்தக்கூடிய 30K டோர்னமெண்ட் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டேட்டில் 2 செமி ஒரு ஃபைனல் மேட்ச் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ மேட்ச்சில் 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வந்த உடனே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்சாக இருக்கிறேன்னா வெள்ளவெளி விசஸ் NSC 2 டீமுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 10 ஓவர் 5 bowlers கிட்ட யூஸ் பண்ணும். 3 ஓவர் பவர் பிளே நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் எண்டில் வெள்ளவெளி, பவுலிங் எண்டில் NS. முதல் 2 ஓவருக்கு 7 ரன் 3 விக்கெட் கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ பவுலர். ஸோ சோப்பு பால் மேட்ச்சு. ஸோ நல்லா இருக்க போகுது எல்லா மேட்சுமே. ஸோ 2 செமிஃபைனல் மேட்சும் ஒரு ஃபைனல் மேட்சும். டோட்டலாக 16 டீமில் ஸோ ஃபில்டர் ஆகி மொத்தம் 4 டீம் உள்ள என்ட்ரு ஆகிருக்காங்க. வெயில் பயங்கரமாக புழக்குது. அவுட்டுங்க. ஸோ லெக் அம்பேர் அவுட் கொடுத்துட்டாங்க. விக்கெட். ஸோ இங்கே வர்றதுக்கான லேட்டு முக்கியமான காரணம் பைக்கு தான். ஸோ வந்துட்டு இருக்கும்போது வண்டி வந்து ஆக்சிலேட்டருக்கு வந்துருச்சு. நல்ல வேலை மெதுவாக வந்தேன், அதனால பாதிப்பு இல்லை. ஸோ அடுத்தது ஒரு பையனை ரெடி பண்ணி இங்கே வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, வந்ததுமே 2 ஓவர் தான் மிஸ் ஆச்சு. மற்றபடி 3rd ஓவர்லேருந்து எடுக்கிறோம் வீடியோ ஷூட். ஸோ செகண்ட் செமிஃபைனல் மேட்சும் அதே மாதிரி இந்த முதல் செமிஃபைனல் மேட்சும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ சோப்பு பால்னு சொல்லும்போது சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரைக்கில் வீணு. ஸோ லீவ் பண்ணியிருக்காங்க. பேக் டு அகைன் ஷாட். ஸோ லெக் சைடு ஏந்திட்டாருங்க. ஸோ முதல் 6 பதிவு பண்ணுறாரு வினு பாப்பச்சன். ஸோ டோர்னமெண்ட்டில் முதல் 6 பதிவு பண்ணுறாரு. பிளேடு டாட் பால். ஸோ பவர் பிளேயில் முதல் 6 பதிவு பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் பவர் பிளேயில் ஷாட்டுங்க. வாட் அ பிளே மேன். ஸோ 2வது பவுண்டரி. ஒரு 6 ஓவர் பவுண்டரி. அதே மாதிரி இந்த ஷாட் வேற லெவலில் இருந்துச்சு வினு பாப்பச்சன் கிட்ட இருந்து. ஸோ குயிக்காக 10 ரன் அவரோட பேட்லேருந்து பதிவு பண்ணி கொடுக்குறாரு வினு. பவர் பிளேயில் ஷாட்டுங்க. வாட் அ பிளே மேன். ஸோ 2வது பவுண்டரி. வெள்ளவெளி 3 ஓவர் முடிவில் 17 ரன் 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நியூ பவுலர் 4வது ஓவர் போடுறதுக்கு. ஸோ கட் ஷாட்டுக்கான முயற்சி டாட் பால். சிக்ஸுக்கான தூரம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஓப்பன் கிரவுண்டு. ஸோ ஒரு பெரிய கிரவுண்டு. செகண்ட் பால் another one கட் ஷாட்டுக்கான முயற்சி டாட் பால். ஸோ பேக் டு பேக். தேர்ட் பால் க்ளீன் போல்டுங்க. ஸோ விக்கெட். ஸோ முதல் 2 பந்துக்கு 2 டாட் கொடுக்குறாரு. அடுத்த பந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸ்ட்ரைக் அண்ட் லைன் பேட்ஸ்மேன் வினோத். பிளேட். ஸோ பிட்டாஸ் தரையிலேயே நல்ல பேட்டிங் ஃப்ரம் தி கேப்டன். நோ சிங்கிள் ரன். இட்ஸ் a single. ஸ்ட்ரைக் அண்ட் வினு ஷாட். ஸோ லெக் சைடு just a single run. back to back single. லாஸ்ட் 1 பால் 4th ஓவரோட. ஸோ இது வரைக்கும் இந்த ஓவரை சூப்பராக குவாலிட்டியாக போட்டுருக்கிறாரு. லாஸ்ட் 1 பால் டிஃபென்ஸ். ஸோ 2க்கான கால் சிங்கிள் ரன். சிங்கிள். ஸோ பேக் டு பேக் சிங்கிள்ஸ். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓவர் பவுண்டரிஸ் இல்லாமல் ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. 4 ஓவர் முடிவில் 20 ரன் 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளவெளி. ஸ்ட்ரைக் அண்ட் வினோத் 5வது ஓவர் போடுறதுக்கு. சரி 4வது ஓவர் போடுறதுக்கு ஓகே. ஸோ போன பால் டாட் பால். பேக் டு தேர்ட் பால் அப் டி வாக்கிங் லைன். சூப்பராக போட்டுருக்காரு. டாட் பால் பேக் டு பேக் கண்டினியூவாக 3 டாட் பால் போட்டுருக்காரு. another one cutter variation. சூப்பராக போட்டுருக்காருங்க. கண்டினியூவாக 4 டாட் பால். ஸோ யங் பாய் அடிச்சுட்டாரு. குத்தி கொடுத்த பந்து. ஸோ பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி நல்ல ஸ்டாப். 2 ரன் ஓடிட்டாங்க. ஃப்ரெண்டில் போட்டு மாத்திரம் பந்து எல்லாமே குயிக்காக. ஃப்ளிக்கி 1. ஸோ லெக் சைடு பவுண்ட்ரி போயிருச்சுங்க. மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி. ஸோ 6 ரன் 5 over complete 26 4 wickets 5 ஓவர் முடிவில் 20 விக்கெட்
5 ஓவர் முடிவில் 26, 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளை விலை. ஸோ இந்த ஓவரில் லாஸ்ட் பால் மிஸ்ஃபீல்டு பவுண்டரி வந்துருச்சு. ஸோ ஒட்டம்புலியே பட்டிருக்கு. டாட் பால். செகண்ட் பால் ஷார்ட். ஸோ லெக் சைடு சிக்ஸுங்க. இது வரைக்கும் 2 6 ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு வினு பாப்பச்சன். ஸோ போன ஓவர் அதுக்கு முந்தின ஓவர் நிறைய பால் நான் ஸ்ட்ரைக்கில் நின்று சொல்லலாம் வினு பாப்பச்சன். கட் ஷாட்டுக்கான முயற்சி கிடைக்கல. டாட் பால். ஐயோ ஷார்ட் பால் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஷாட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஷாட்டுங்க. ஸோ எங்கேயோ அடிச்சிட்டாரு. ஸோ திரும்பி இது வரைக்கும் 3 6 ஒரு பவுண்டரி வினு பாப்பச்சன் அவரோட பேட்ல இருந்து. கொஞ்சம் வித்திருக்கக்கூடிய பந்தையும் குயிக்கா 6 மாத்துறாரு. நோ பால். நேராக கையிலேயே தான். டாட் பால். ஸோ அடுத்த பந்து கிரிக்கெட் பந்தா இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் என்எஸ்சிசி இந்த ஒரு மேட்ச்சில் வினு பாப்பச்சன் அவரோட விக்கெட்டை ஸோ யார்லையாவே எடுக்கணும், இல்லைன்னா ஸ்கோர் ஹை லெவலுக்கு போகும். ஷார்ட் அகைன். ஸோ டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன் பட் ஸோ விக்கெட் கிடையாது. இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடியல 40 ரன், 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 4 ஓவர் ரிமைனிங் இருக்குது. ஸோ வினு பாப்பச்சன் கிடைக்கக்கூடிய கம்மியான பாலில் நிறைய ரன்னை பதிவு பண்ணி கொடுக்குறாரு. ஷார்ட். ஸோ கேப் ஷார்ட் பவுண்டரி போயிடுச்சு. ரொம்ப ஷார்ட் பாலு. ஸோ வினு அவரோட பேட்லேருந்து ஸோ ஒரு பவுண்டரி கூட கிடைக்குது. ஸோ இன்னும் யார்லியாவே இவரோட விக்கெட் வரலைன்னா ஸ்கோர் கண்டிப்பாக ஹை லெவலுக்கு போகும். ஸோ 1 மேன் ஸோ அவரோட பேட்லேருந்து ஸோ நிறைய ரன். 6வது பேட்ஸ்மேன் வந்து ஸ்கோரை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தேர்ட் பால். ஸோ ஒயிட் லைனில் தூக்கி போட்ட பந்து. தேர்ட் பால். நல்ல டேக் அண்ட் விக்கெட். வினு அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஸோ மேஜர் பிரேக் த்ரூ முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அனு ஸோ வெல் பவுலிங்கு. ஸோ கண்டிப்பாக ஸோ அடுத்த ஓவர்ஸுக்கு எல்லாமே என்னன்னா ஸோ ஸ்கோரை பதிவு பண்ணிடுறேன் நினைக்கிறேன். ஸோ குவாலிட்டியான பிளேயர். அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஸோ கம்மியான பாலை ஃபேஸ் பண்ணி நிறைய ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு வினு பாப்பச்சன். ஸ்ட்ரைக்கிங் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஷிபின். ஃபுல் டாஸ். ஸ்ட்ரைக்கில் வினோத் தூக்கி போட்ட பந்து. ஸோ விரட்டி எடுத்துட்டாங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் 1 பால் 7 ஓவர். ஸோ இன்னும் ஒரே ஒரு பால் தான் இருக்கு. தூக்கி போட்ட பந்து கட் ஷாட்டுங்க. ஸோ கிளியர். நல்ல எஃபர்ட்டு. ஸோ தடுத்துட்டாருங்க. வாட் அ ஃபீல்டிங் மேன். ஸோ இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிபின் அவரோட விக்கெட் இங்கே ரன் அவுட் முறையில் விக்கெட்டு கடை. ஸோ ரன் அவுட் முறையில் ஷிபின் அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஸோ வேறு லெவல் ஃபீல்டிங். ஸோ விழுந்து பிடிச்சாருன்னு சொல்லலாம். ஸோ அவரை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ரன் அவுட் ஆயிடுச்சு. 7 ஓவர் முடிவில் 44, 7 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளை விலை. ஸோ ரிமைன் 3 ஓவர் இருக்கு. நியூ பவுலர். ஸோ மலிங்க ஆக்ஷன். ஸோ தடுத்துட்டாரு. ஸோ பேக்கப் இருக்கிறாங்க. சிங்கிள் ரன். ஸோ டாட் பால். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்காங்க. யார்லையாவே விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். மிஸ்ஃபீல்ட். சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கிங் அருண். ஸோ ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி நேராக கையிலேயே தான். டாட் பால். ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். டிஸ்டன்ஸ் கிளியர். ஸோ எழப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தூரம். ஸோ 6 பவுண்ட்ரியா 6ங்க. ஸோ தரமான அடி. சாரி பவுண்ட்ரி. கேட்ச் மிஸ் ஆகி பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ லாங் டிஸ்டன்ஸு 6. ஸோ பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு அருண்.
another one. Distance clear ஆகல, நேரா கையிலேயே தான். நல்ல டேக் அண்ட் விக்கெட்டுங்க. ஸோ போன பந்து பவுண்டரி. ஸோ கேட்ச் மிஸ் பண்ணி பவுண்டரி போனாலும் அடுத்த பந்து விக்கெட் ஆகிறார் அருண். டோட்டலாக இது வரைக்கும் 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 விக்கெட் தான் இருக்கு. ஷார்ட். ஸோ லெக் சைடு கேப்பில் போகுது. ஸோ விரட்டி வராங்க. ஸோ 2 ரன். 8 ஓவர் முடிவில் 55, 8 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க வெள்ளை விலை. லாஸ்ட் 2 overs. ஃபர்ஸ்ட் பால். சிங்கிள் ரன். செகண்ட் பால். குயிக்காக ரன். நல்ல வேகத்தில் போட்ட பந்து. டாட் பால். ஐயோ, க்ளோஸ் த ஸ்டம்ப். டாட் பால். ஸோ விக்கெட்டுங்க. ஸோ வெளியே நின்றுறாரு. ஸோ கீப்பர் குயிக்காக வந்து வச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ கரெக்டான டைமில் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. 9வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் விக்கெட். ஸ்ட்ரைக்கிங்கில் நியூ பேட்ஸ்மேன். ஐயோ, மேலே பட்டிருக்கு. டாட் பால். லாஸ்ட் 2 balls மோர். ஷார்ட். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். சிங்கிள். ஸோ மேக்ஸிமம் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 ball 9th over. கிரேட் ஒன்றுங்க. ஸோ நல்ல வேகத்தில் போட்டு பந்து. இதோட 9 over கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓவரில் பவுண்டரிஸ் இல்லாமல் சூப்பராக போட்டிருக்காங்க. வெள்ளை விலை 9 over முடியல 59, 9 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஒரு ஓவர் இருக்குது. ஸோ டார்கெட்டை நிர்ணயிக்க போகிற லாஸ்ட் ஓவர். லாஸ்ட் டைம் ஃபைனல் போகிறதுக்கு நியூ பவுலர் ஸ்ட்ரைக்கில் ராகுல். ஃபஸ்ட்டு பால். ஷார்ட். லெக் சைடு பவுண்ட்ரி போயிருச்சுங்க. ஸோ ஃபுல் டாஸ் பாலை கரெக்டாக பவுண்டரியை மாற்றிட்டார் ராகுல். லாஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ அவரோட பேட்லேருந்து வரக்கூடிய ரன்னு, அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஓவரில் வரக்கூடிய ரன்னு. ஸோ வேல்யூபிள் ரன்னாக இருக்க போகுது. ஸ்டார்ட் வித் பவுண்டரி. ஸோ முதல் பந்தை பவுண்டரியை மாற்றிருக்காரு ராகுல். செகண்ட் பால். சான்ஸ் கேட்ச், முக்கியமான கேட்சு. அதில் ஜெய்கன் இதோட ஆல் அவுட் ஆகுறாங்க வெள்ளை விலை டீம். செகண்ட் பால் விக்கெட்டில் முடிச்சிருக்காரு. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 10 over முடிவில் 65 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க கர்டோஸ். ஸோ வெள்ளை விலை 10 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 66 ரன் பதிவு பண்ணால் என்எஸ்சி டீம் வந்து வின் பண்ணலாம். ஸோ 2 பேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்காக ஸோ உள்ளே வராங்க. ஸோ முதல் செமிஃபைனல் மேட்ச்சில் எந்த டீம் வந்து ஃபைனலுக்கு போக போகிறாங்கன்னு தெரியக்கூடிய ஸோ கடைசி 60 பந்து. ஸோ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பேட்டிங்கில் என்ன டீமுக்காக அகில். ஸோ முதல் பவர் பிளே போகிறதுக்கு வினு பாப்பச்சன். முதல் 3 over பவர் பிளே. ஸோ சான்ஸ், கேட்சுக்கான சான்ஸ். ஸோ ஃபுல் டாஸு எட்ஜ் அடிச்சு ஸோ தொங்கிடுச்சு. முதல் சிங்கிள் ரன். ஸோ முதல் பந்துலேயே. ஸோ 10 ஓவருக்கு 66 ரன். இந்த ஒரு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஸ்கோர் தான். ஸோ 6 அடிக்க பார்க்காம ஸோ 2 சிங்கிள். அதே மாதிரி ஸோ பவுண்டரி பதிவு பண்ணாலே ஈஸியாக மேட்ச் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ வின்னர்ஸ் கப் நடத்தக்கூடிய இந்த முதல் செமிஃபைனல் மேட்ச்சில் வின் பண்ணி எந்த டீம் முதல் டீம் ஆகிட்டு ஸோ ஃபைனலுக்கு என்ட்ராக போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் பால். ப்ளே இடுங்க. ஸோ கட் ஷாட். ஸோ பேக்கில் எடுத்து ஆள் விட்டுருக்காங்க. ஸோ மிஸ்ஃபீல்டு. 2 run. தேர்ட் பால். ப்ளே இடுங்க. ஸோ பவுண்ட்ரி போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ மண்ணில் உருண்டு ஸ்லோ ஆயிடுச்சு. ஐயோ, பேக் டு பேக் 2ங்க. ஸோ பேட்டிங் சைட் மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் 6 வேண்டாம். ஸோ 2 பவுண்ட்ரி பதிவு பண்ணலான்னு சொல்லி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ப்ளேடு. ஐயோ, ஸோ க்ளோஸ் த ஹேண்டு. ஸோ கையை ஒட்டி போச்சு. 2 run. Played. So நேரா கையிலேயே. What a fielding. This field. Single run. So maximum power playல ஸ்கோரை பதிவு பண்ணணும். What a ball. Well bowling. Dot ball. இதோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில் 3-2 வச்சு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ஓவர் முடியல என்எஸ்சி 8 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ இன்னும் 2 பவர் பிளே ஓவர் இருக்குது. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் ராகுல். செகண்ட் பவர் பிளே போடுறதுக்கு நல்ல வேகம். ஸோ முதல் பந்தே குயிக் ரன்னாக போட்டிருக்காரு.
ஸோ பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயை பிடிச்சி போட்டாகணும். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 15 ரன் 20 ரன்னுக்குள்ளாடி. செகண்ட் பால், தேர்ட் பால் ஷாட்டுங்க. ஸோ மிட் விக்கெட் சைடு பவுண்ட்ரி போயிருச்சு. ஸோ பவர் பிளேனால பவுண்ட்ரி கிளியர் ஆயிருச்சு. என்ன ஒரு பவுண்டரி. பிளேடு. ஸோ கேப்பில் போகலை, தடுத்து போட்டாங்க. சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக் அண்ட் லாக்கில் ஜோ. கட் ஷாட்டுக்கான முயற்சி கிடைக்கல. டாட் பால். நல்ல வேகத்தில் போட்ட பந்து. குயிக்காக என்ன வேகம். ஸோ பேக் டு பேக். ஸோ ஃபேஸை குறைக்காம நல்ல வேகத்தில் போட்டு இதோட 2 பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னும் ஒரு ஓவர். ஸோ ஒரு பவர் பிளே ஓவர் வெளியே இருக்கு. ஸோ முதல் 2 பவர் பிளே ஓவரையுமே 2 ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் என்எஸ்சிசி 13 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ முதல் 2 பவர் பிளே ஓவருக்கு 13 விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ இன்னும் ஒரே ஒரு பவர் பிளே ஓவர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 6 அடிக்க ட்ரை பண்ணாமல் 2 சிங்கிள் அதே மாதிரி பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லி ஸோ பதிவு பண்ணாங்கன்னா ஸோ மேட்சை வந்து கைக்குள்ளேயே வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் ஸோ லாஸ்ட் பவர் பிளே போகிறதுக்கு வினு பாப்பச்சன். ஸோ பேக் சைடுக்கான பேக் ஷாட், டாட் பால். ஸோ இந்த மாதிரி வேகம் போடும்போது ஸோ பேக் சைடில் லைட்டாக திருப்பி விட்டாலுமே போதும் பவுண்ட்ரி பிச்சுட்டு போயிடும். ஸோ அதை தான் ட்ரை பண்ணிடுற முதல் பந்தா. செகண்ட் பால், நட் கனெக்ஷன். சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக் அண்ட் லாக்கில் கட் ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். நட் கனெக்ஷன். சிங்கிள் ரன். ஐயோ பேக்கில் பொத்துட்டுங்க. ஸோ வேகமாக ஓடி போகிறாரு. பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பால் நான் சொன்ன மாதிரியே ஸோ பேக் சைடு திருப்பி விட்டா பவுண்ட்ரி போயிடும். ஸோ அதே மாதிரி முதல் பந்து ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் ஸோ சான்ஸ் கிடச்சி அடுத்த பந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பவுண்ட்ரியும் பதிவு பண்ணியிருக்காரு. சிஜி இது வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பவர் பிளே ஓவர்ஸில் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லலாம். பிளேடு. ஸோ மிஸ்ஃபீல்ட். சிங்கிள் ரன். இதோட பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 ஓவர் முடிவில் 20 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ 6 அடிக்க பார்க்க ட்ரை பண்ணவே இல்லை. சிங்கிள் 2 பவுண்ட்ரி. ஸோ இந்த 3லேயுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி 3 பவர் பிளே ஓவர்லேயுமே ஸோ ஸ்கோரை பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 ஓவருக்கு 46 ரன் பதிவு பண்ணணும். 4வது ஓவர் போகிறதுக்கு நியூ பாலர் வினோத். ஸ்ட்ரைக்லெஸ். ரிவர்ஸ் ஷாட். வாட் அ ஷாட் மேன். ஸோ அழகாக திருப்பி விட்டார். ஸோ ரிவர்ஸ் ஷாட் முறையில் ஸோ பவுண்ட்ரி. ஸோ குவாலிட்டியாக ப்ளே பண்ணணும்னு சொல்லலாம் இந்த ஒரு ஷாட்டு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வினு பாப்பச்சன் எந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் ஷாட்டில் பவுண்ட்ரி பதிவு பண்ணாரோ அதே மாதிரி இங்கே சிஜு ஸோ ஒரு பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்குறதுக்கே குவாலிட்டியாக இருந்துச்சு ஷாட்டு. ஸோ முதல் பந்தே பவுண்ட்ரி. செகண்ட் பால் பிளேடுங்க. ஃபுல் டாஸ் அப்படியே திருப்பி விட்டார். ஸோ பவுண்ட்ரி. ஸோ 6 அவருக்கு வேண்டாம், பவுண்ட்ரி மட்டுமே போதும். வெல் பிளேடுங்க. ஸோ முதல் 2 பந்துக்கு 2 பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு. தேர்ட் பால் ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி. ஸோ உடம்பு லைனில் வந்த பந்து. டாட் பால். ஸோ சோப்பு பால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே மேட்சஸ். பிளேடுங்க. ஸோ கட் பண்ணி விட்டார். சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக் அண்ட் லாக்கில் ஸோ தடுத்து போட்டார். டாட் பால். லாஸ்ட் 1 பால் 4th ஓவர். சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக்கன் வினு பாப்பச்சன். ஸோ முதல் பிரேக் த்ரூ. ஸோ விக்கெட் லாஸ் பண்ணுறாரு அகில் சோ. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் விக்கெட்ஸ் கொடுக்கக்கூடாது, சிங்கிள் 2 சொல்லி பதிவு பண்ணணும். ஸோ அப்போ தான் மேட்ச்சு ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். ஸோ ஒன் சைடில் விக்கெட் கொடுத்து ஸ்டார்ட் போடும்போது ஸோ அடிச்சுட்டு இருக்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு கான்ஃபிடன்ட் போகும்.
4 ஓவர் முடியல 30 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க என்எஸ்சிசி. ஸோ ரிமைனிங் கூடிய 6 ஓவருக்கு 36 பாலுக்கு 36 ரன் பதிவு பண்ணணும். ஸோ பால் டு பால் வந்துருச்சு 36க்கு 36. ஸோ மேக்ஸிமம் பவுண்ட்ரிஸை விட்டு கொடுக்காம ஸோ டாட் பால் போட்டாங்கன்னா ஸோ மேட்ச் எடுத்துடலாம். மேக்ஸிமம் மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் இருந்தாலே ஸோ மேட்ச் கையில் வந்துடும். சிங்கிள் ரன் குழப்பம் இல்லை. ஸோ டாட்ஸ் வரணும் ஓவர்ஸில். ஸோ மேக்ஸிமம் ஒரு 4 டாட்டாவது வரணும். நியூ பாலர் ஸ்ட்ரைக்லெஸ் ஜி ஷார்ட் பிளேடுங்க. ஸோ கேப்பை யூஸ் பண்ணி பவுண்ட்ரியாக மாற்றிட்டாரு. ஸோ குவாலிட்டியான ஷாட்டு. ஸோ செமிஃபைனல் மேட்ச்சில் ரெஸ்பான்சிபிள் ப்ளே பண்ணி கொடுக்குறான்னு சொல்லலாம். ஸோ பவுலிங் சைடும் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு, அதே மாதிரி பேட்டிங் சைடும் சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு. சிஜி 1 மேன் ஷோவாக ஸோ ப்ளே பண்ணுறாரு அவரோட டீமுக்காக. ஸோ எல்லா பக்கமுமே பவுண்ட்ரியாக மாற்றிட்டாரு. ஸோ மிட் விக்கெட் சைடு, பேக் சைடு, ஸோ அதே மாதிரி ஸோ ஆஃப் சைடு, அதே மாதிரி இந்த சைடு க்ளீன் போல்டு. ஸோ ரெஸ்பான்சிபிள் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி அவரோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. ஸ்லோ பாலில் விக்கெட் ஆகிடலான்னு சொல்லலாம். ஸோ இழுத்து போட்ட பந்தம் எல்லாமே அசால்ட்டாக பவுண்ட்ரியாக மாற்றிட்டு ஸ்லோ பால் பேக்கில் அடிக்க பார்த்து விக்கெட் ஆகிறான்னு சொல்லலாம் சிஜி. ஸோ வெல் பிளேடு. ஸோ பவுலிங் சைடு பேட்டிங் சைடு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு மேட்ச்சில் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆதர்ஷ் தூக்கி போட்ட பந்து அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால் முயற்சி டாட் பால். ஸோ விக்கெட் நான் எடுக்கல, விக்கெட்டுங்க. ஸோ பேட்ஸ்மேன் காலை உயர்த்திட்டாருன்னு சொல்லி பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டாருன்னு சொல்லி விக்கெட் அடிச்சிட்டாரு. ஸோ பேட்ஸ்மேன் வெளியே போனதை கவனிச்சு ஸோ கீப்பர் தட்டிட்டாரு. ஸோ அந்த டீம்லேயுமே இதே மாதிரி ஒரு விக்கெட் கிடச்சிருச்சு. ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸோ பால் கட் ஆகிடுச்சு. ஸோ பால் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கீப்பர் குயிக்காக போய் அடிச்சிட்டாரு. ஸோ விக்கெட். ஸோ அன்லக்கிலி விக்கெட்னு சொல்லலாம். இந்த ஓவரில் இது வரைக்கும் 2 விக்கெட் கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தூக்கி போட்ட பந்து அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். ரிவர்ஸ் ஷாட்டுக்கான முயற்சி விக்கெட் டாட் பால். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 33 ரன்கள். 5 ஓவர் முடியல 33. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் முடியல 33. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க என்என்சிசி. 32 ரன்கள் மட்டும்தான் தேவை. 30க்கு 32 ரன் பதிவு பண்ணும். ஸோ 2 ரன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸோ குவாலிட்டியாக போட்டாங்கன்னா மேட்சை வந்து வின் பண்ணலாம். பால் டு பால் தான் மேக்ஸிமம். டாட் பால் போட்டாங்கன்னா மேட்சை கையில் எடுத்துருவாங்கன்னு சொல்லலாம். பால் டு பால் தான் மேட்ச்சு. ஸோ மேக்ஸிமம் பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் நிறைய டாட் பால் போட்டாங்கன்னா ஸோ மேட்சை கையில் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டிங் சைடை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். பேட்டிங் சைடை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், ஸோ 30க்கு 32. ஸோ டாட் இல்லாமல் சிங்கிள் 2 மேக்ஸிமம் வரணும். பவர் பிளே ஓவர் போட்ட ராகுல். ஸோ அவருக்கான 2வது ஓவர் பிளேடு. டிஃபென்ஸ் சிங்கிள் ரன். செகண்ட் பால் ஃப்ளிக்கு ஃபுல் டாஸ் பவுண்ட்ரி போயிருச்சுங்க. ஸோ வந்த வேகத்துக்கு அப்படியே தட்டி விட்டார் ஃபுல் டாஸ் பந்த. லெக் சைடு. ஸோ 2க்கான ஸோ 2 கால் கொடுக்குது. 2 கால் 2 ரன். அகெயின் அப் டாக்கிங் லைனில் சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் 7 பிளேடுங்க. ஸோ கேப்பில் சிங்கிள் ரன். ஸோ மிஸ்ஃபீல்டு. ஸோ ஓவர் த்ரோ சிங்கிள் ரன்னாக மாறுது. லாஸ்ட் ஒன் பண்ணுவோம். பிளேட் சிங்கிள் ரன். ஸோ பேக் டு பேக் சிங்கிள் ரன் நிறைய வந்திருக்கு. ஸோ ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 45.
2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க என்என்சிசி. ஸோ ரிமைனிங் 24 பாலுக்கு 21 ரன் பதிவு பண்ணும். 24க்கு 21 ஸ்ட்ரைக்கில் எழில் நேராக கையிலேயே தான் டாட் பால். செகண்ட் பால் ஷாட்டுங்க. ஸோ கீப்பர் மறைச்சிட்டாரு, ரொம்ப தூரம் போயிருச்சு. ஷார்ட் பால். ஸோ சிக்ஸை பதிவு பண்ணிட்டாரு எழில். பிளைட். ஸோ லீவ் பண்ணிட்டாரு. ஸோ விழுந்த இடத்துல ரொம்ப தந்து வந்த பந்து. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸோ பேட்டிங் சைடில் தான் இருக்குது. பிளைடுங்க. சிங்கிள். ரிவர்ஸ் ஷாட்டுங்க. ஸோ கரெக்டாக இடத்துல ஆள விட்டுருக்காங்க, தடுக்கவும் செஞ்சுட்டாரு. சிங்கிள் ரன். பிளைட் ஷார்ட்லேயே டாட் பால். இதோட 7 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓவரில் ஒரு 6. ஸோ அதே மாதிரி 18 பந்துகளில் 7 ஓவர் முடிவில் 53 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க என்என்சிசி. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 18க்கு 13 ரன் பதிவு பண்ணும். ஸோ இனி போடக்கூடிய இந்த 8வது ஓவர் 9வது ஓவர் முக்கியமான ஓவராக இருக்க போகுது. ஸோ முதல் 2 மேட்ச் ஓவராக இருக்க போகுது. வினோத் ஸோ முதல் மேட்ச் ஓவர் போடுறதுக்கு முதல் பந்தே டாட் பால். செகண்ட் பால் விட்டாஸ். சிங்கிள் ரன். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் எல். சான்ஸ் ஃபார் 2 ரன். ஸோ லெக் சைடு மடக்க பார்த்த பந்து மிஸ் ஆயிடுச்சு. டாட் பால். ஸோ லெக் சைடு எள்ளு புற திருப்பி விட்டாலுமே பவுண்ட்ரி போயிடும். ஸோ பேக்கப்பில் ஆள் இல்லை. ஸோ லெக் சைடு பிளைடுங்க. சொன்ன அடுத்த பந்து ஸோ திருப்பி விட்டுட்டாரு. 2 ரன். லாஸ்ட் 1 பால் 7வது ஓவர். ஓய்யோ விழுந்த இடத்துல பம்பு. டாட் பால். சாரி 8வது ஓவரோட கடைசி பந்து டாட் பால். இதோட 8 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 8 ஓவர் முடியல 58. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க என்என்சிசி. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 பாலுக்கு 8 ரன் பதிவு பண்ணும். ஸோ முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவராக இருக்க போகுது. இந்த ஓவரில் ஒரு 3 ரனில் போட்டாங்கன்னா ஸோ லாஸ்ட் ஓவருக்கு ஒரு 5 ரன் வச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் நல்லா இருக்கும். ஸோ த்ரில்லிங்காக போகிறதுக்கான வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நியூ பவுலர் 12க்கு 8 ஷார்ட் பாலு. ஸோ குறுக்க கொடுத்தாருங்க 6. ஸோ முதல் பந்தை 6ஆக மாற்றிட்டாரு. ஸோ இன்னும் 2 ரன் மட்டுமே தான் பதிவு பண்ணும். 11 பாலுக்கு 2. ஸோ முதல் டீம் ஆகிட்டு என்என்சிசி ஃபைனலுக்கு என்ட்ராக போகிறாங்க. ஸோ 30,000 டோர்னமெண்ட். ஸோ இன்னும் 2 ரன். ரிவர்ஸ் ஷாட்டுங்க. குவாலிட்டியாக ப்ளே பண்ணார். ஸோ பவுண்ட்ரி போயிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் என்என்சிசி. ஸோ ஃபைனலில் என்ட்ராகிறாங்க என்என்சிசி. ஸோ வெல் பிளேடுங்க. ஸோ ஹார்லக் டு வெள்ள விலை. ஸோ 3rd 4th ப்ரைஸ் மேட்ச் ஆடுறதுக்காக இருப்பாங்க. ஸோ அடுத்த செமிஃபைனல் மேட்ச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் பெஞ்சர்ஸ் விசஸ் கிரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மொரட்டு டீமும் ஸோ குவாலிட்டியாக இருக்க போகுது அடுத்த செமிஃபைனல் மேட்ச்.